இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம we have been learning everyday common expressions, everyday English. அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்திலே எப்படி அமைப்பது, எப்படி பேசுவது, எப்படி உரையாடுவது என்பதை present continuous tense. இந்த present continuous பயன்படுத்தி how can we speak? On what occasions we will be using this present continuous tense? How are we going to use the present continuous tense? உங்களுக்கு பிடித்தமான ஒரு நாவல் ஆசிரியர் இருக்கிறார். அவர் ஒரு புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஆங்கிலத்தில் அதை எப்படி பேசுறது? அவர், he, அவ்வளவுதான். he எழுதி கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருக்காரு? எழுதி கொண்டிருக்கிறார். அவர் எழுதி கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருக்காரு? எழுதி கொண்டிருக்கிறார். அவர் எழுதி கொண்டிருக்கிறார். He is writing. இதே சார் தூரமா போட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார். என்ன எழுதிட்டு இருக்காரு? புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார். He is writing. அவர் எழுதி கொண்டிருக்கிறார். புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார். ஏன்? புதிய நாவலுக்கு என்ன? நியூ. புதிய, நியூ. நாவல், NOVL, நாவல். நாவல் அப்படிங்கிறது என்ன? ஒரு புதினம். தமிழ் அதுக்கு பேர் புதினம். கதை, சிறுகதை, நாவல் எல்லாம் வருது இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு நாவல், நியூ நாவல். He is writing a new novel. அவர் ஒரு புதிய நாவலை, அவர் ஒரு புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் சார். He is writing a new novel. எழுதி கொண்டிருக்கிறார். எழுதிட்டு இருக்காரு. இப்போ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எழுதிட்டே இருப்பாரா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் எழுதுவாரு, அப்புறம் அவர் வேலையை பார்ப்பாரு, அப்புறம் எழுதுவாரு, அதெல்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ். கொண்டு இருக்கிறார். இந்த கொண்டு இருக்கிறார்ங்கிறத சொல்றதுக்கு தான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காரு, சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார், புத்தகம் எழுதி கொண்டு இருக்கிறார். He is writing a book. டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார், வாட்சிங் டிவி. பைக் ஓட்டி கொண்டிருக்கிறான், ரைடிங் எ பைக். இதெல்லாமே பாத்தீங்கன்னா present continuous. He is writing a new novel. அவன் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான். அதை எப்படி நம்ம சொல்ல போறோம்? வீட்டு பாடம், ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க். அவன் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான். He is writing homework. சிம்பிள். இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வாக்கிய அமைப்பு தான் present continuous. What is happening now? What are you doing now? What is she doing now? அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? What is she doing now? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What are you doing now?
நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தம்பி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்கிறோம் இல்லையா? யாரை பார்த்தாலும் நம்ம கேட்கக்கூடிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? சார் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன சார் பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு கேட்போம். இருந்தாலும் நம்ம பார்த்த உடனே முதல்ல ஒருத்தரை கேட்கறது என்ன அப்படின்னா, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இது தமிழ்ல இருக்கு. This has to be said in English. This has to be spoken in English. You have to speak in English. How do you speak in English? This particular sentence. நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.